செல்ல பிள்ளைங்களா, அம்மா பாருங்க, இன்னைக்கு ஒரே நாளில் எவ்வளோ துணி தைச்சிட பாருங்க. 2 2 3 4 5 புடவை கையில் துவைக்கல, மிஷினில் தான் போட்டேன். இருந்தாலும் மாடியிலே உக்காந்துருந்து துவைச்சேன் பிள்ளைங்களா. இது பாருங்க, 5 புடவை இந்த துணி வரைக்கும் ஒரு ஈடு போட்டேன். இது பாருங்க, ஒரு ஈடு போட்டேனுங்களா. அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், உள்ளே போகலாம். இந்த கம்பளி ஒரு ஈடு தான் போட முடியும், பெரிய கம்பளி இல்லைங்களா பெட்டு மேலே. இந்த கம்பளி ஒரு ஈடு போட்டு எடுத்தேன். ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, குழா டைரெக்டாக இல்லை நம்ம வீட்டில். வாஷிங் மிஷின் பாருங்கள், இங்கேருந்து பாருங்கள் தெரிஞ்சுங்களா. 3 கோடி துணி இது ஒரு ஈடு போட்டு விட்டு காய போட்டு காலையில் வந்தவா மத்தியானம் வரைக்கும் ஆகிப்போச்சுங்க. சில பிள்ளைங்கள இந்த துணி துவைச்சி போடுறதுக்கு மிஷினை மேலே தூக்காந்து வச்சுட்டோம். கீழே அவர் தூக்கி மேலே மிஷின் இங்கே கிடக்கு. இப்போ மூடி விட்டுட்டு போனேன். இனி மேட்டுங்க ஒரு 10 மேட்டுக்குது. இந்த மேட்டுங்கெல்லாம் துவைக்கணும். வேலை கொஞ்சம் க்ளீன் பண்ணலான்னு வந்தேன். ரொம்ப டயர்டாக இருக்குது. 3 மணி நேரம் மாடியில் இருந்துக்கிறேன். 11 மணி காலையில் வந்தவா 12 1:30 ஆகி போச்சு. இறங்கி கீழே போகிறதுக்கு அவ்வளோ நேரம் வேலை. மாடி ஃபுல்லாக கழுவி குப்பையெல்லாம் எடுத்து அதுங்க இதை ஒதுக்கி வச்சு குப்பையெல்லாம் அள்ளணும். செடிக்கு தண்ணி ஊற்றணும். அதான் இப்போ வந்த மணி 3:30 ஆச்சு. வந்தேன், கொஞ்சம் துணி அள்ளின்னு போயிட்டு மாடி கொஞ்சம் பெருக்கி விட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு. ஓகே செல்லங்களா, அம்மாவுக்கு வேலை தான். டயர்டாக முதுகு வலியே செல்ல பிள்ளைங்களா. இப்போ மேட்டை போடணும். மேட்டும் அது ஒரு வீடு போட்டு விட்டோம்னா மேட்டு முடிஞ்சிடும். கால் மெரிக்கிறதெல்லாம் கையில் தான் அலசினேன், சரியில்லை, மிஷின்லேயே போட்டுடலாம் அப்படின்ட்டு. இந்த பாருங்கள், அம்மா என்ன இதெல்லாம் காட்டுறாங்களேன்னு நினைக்காதீங்க. ஏதோ என் பிள்ளைங்கக்கிட்ட நான் செய்கிற வேலை செய்கிறத கஷ்டத்தை சொல்கிறேன், அவ்வளோதான். 3 மணி நேரம் ஆச்சு. இது எப்படின்னா, டைரெக்டாக மிஷினுக்கு குழா கிடையாது, கீழே இருக்குது குழா. இங்கே தூக்கி மேலே வச்சுட்டாரா, குழா கிடையாது. மொண்டு ஊற்றி தான் துவைக்கணும். இந்த மிஷினில் துணிங்கெல்லாம் எடுத்து போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக. ரொம்ப துணியும் இந்த மிஷினில் போட முடியாது பார்த்தீங்களா. ரொம்ப துணியும் போட்டாலும் அப்படியே ஸ்டக்காகி நின்று போயிடும். மிஷின் வேறு பாதி ரிப்பேர் தான் பிள்ளைங்களா, சரியாகவே ஓடாது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் துவைக்கிறேன். என்ன பண்ணுறது. இப்போ ஒரு ஈடு மேட்டை போட்டு கால் மிதிக்கிற மேட்டெல்லாம் போட்டு விட்டேன்னு வச்சுங்க, வேலை க்ளீனாக ஆகிடும். ஓகே, பாய் செல்லங்களா. இந்த வீடியோ வித்தோட முடிச்சுக்கலாம். அம்மாவுக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு செல்ல பிள்ளைங்களா. என்னடா அம்மா இதெல்லாம் சொல்லுங்கிறாங்களேன்னு நினைக்காதீங்க. ஓகே, பாய். ஃபுல்லாக க்ளீனிங் வேலை இருக்கு. பாய் செல்லங்களா. ரொம்ப வெயில் ஒன்றும் முடியல. பாய்.